மெய்காதல் சிறுகதை. ஆசிரியர் சண்முகவேல் அவர்கள். மலையடிவாரத்தில் உள்ள நஞ்சையில் ஒரு 3 ஏக்கரா நிலம் பயிர் செய்ய வசதியாக கிடைத்தது பிச்சனுக்கு. ஊரை விட்டு சுமார் 5 மைல் தூரம் தள்ளி இருக்கும். ஏரும் சீரும் எடுத்து கட்டி கொண்டு சென்று வேலை செய்ய வேண்டும். நடுகையானாலும் அறுப்பு காலம் ஆனாலும் 4-5 நாட்கள் அங்கேயே குடும்பத்தோடு தங்கிவிட்டால் காரியத்தை செம்மையாக முடித்துவிடலாம். தண்ணீரை பற்றி கவலையே இல்லை. காலால் மடை திறந்து மூடிவிடலாம். உரமே தேவையில்லை. நிலம் கதிர் உலக்கு நெல் காணும் செழுமை உள்ளது. பிச்சனுக்கு தானே வரும் இந்த நிலத்தை விட்டுவிட இஷ்டமில்லை. எனவே குத்தகை விஷயங்களை உடனே எழுதி முடித்து விட்டான். இதற்கு மறுநாள் நிலத்தை போய் பார்த்துவிட்டு வர ஒரு மண்வெட்டியோடு மட்டும் அதிகாலையில் புறப்பட்டு சென்றான். அன்றே கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்துவிட எண்ணி இடிந்த வரப்புகளை சீர் செய்தான். வாய்மடை அருகிலே குவிந்த மணல் திட்டுகளை வாரி எறிந்தான். இடிந்த ஓலையை செப்பனிட்டான். வேலை செய்த உற்சாகத்தில் நேரம் போனது தெரியாமல் உச்சி வேளை திரும்பிவிட்டது. மணி 2க்கும் மேலிருக்கும். சுய உணர்ச்சி வந்த பொழுது நல்ல பசி உண்டாகியிருந்தது. சரி, இன்று வேலை இவ்வளவுதான், புறப்பட வேண்டியதுதான் என்று மண்வெட்டியை தோளிலே போட்டுக்கொண்டு ஊர் திரும்பினான். பசி அதிகமாக இருந்ததால் நடை தளர்ந்தது. சுமார் 2 மைல் தூரத்துக்கு இந்த புறம் ஒரு குடிசையும் தோப்பும் தென்பட்டது. அவனுடைய ஊரை சேர்ந்த நெடுங்கான் குடும்பத்தினர் அங்கே வந்து தங்கி அந்த தோப்பிலும் அதை சுற்றியுள்ள நிலங்களிலும் பாடுபடுவார்கள். குடிசைக்கு மேல் ஓலை இடுக்கு வழியாக புகை வந்து கொண்டு இருந்ததால் நெடுங்கான் குடும்பம் அங்கே இருக்கிறது என்று தீர்மானம் செய்து கொண்டு தோப்புக்குள் நுழைந்து குடிசையை அடைந்தான். பிச்சன் சத்தம் கொடுத்ததும் குடிசைக்குள்ளிருந்து மாலையம்மா வந்தாள். யாரு மச்சானா? என்ன மச்சான் இவ்வளவு தூரம்? தோளில மம்மட்டி, இங்க பக்கத்துல பயிர் ஏதாவது செய்கிறீங்களா என்றாள். பிச்சன் விஷயத்தை சொன்னான். ரொம்பவும் களைப்பாக இருப்பதாகவும் தண்ணீர் சாப்பிட்டு விட்டு போக வந்ததாகவும் கூறினான். மாலையம்மாள் அவன் முகத்திலிருந்து களைத்து போயிருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டாள். தண்ணீரா? ஏன், நான் சாப்பாடு போட்டால் மாட்டேன் என்று சொல்லுவீர்களோ என்று முகம் மலர்ந்து சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பழையது வட்டித்து பயற்ற தொகையலோடு கொண்டு வந்து வைத்தாள். பிச்சனுக்கு மற்றவர் வீட்டில் நினைவு தெரிந்து அதுவரையிலும் கை நனைத்ததாக ஞாபகமில்லை. சொந்தக்காரர் வீட்டில் கூட ஏதாவது நல்ல நாள் விசேஷ நாளில் கூடமாட இருந்து காரியங்களை செய்துவிட்டு தன் வீட்டுக்கு சாப்பிட வந்து விடுவான். இது அவன் சுபாவமானால் இப்போது பாத்திரத்தில் வட்டித்த உணவை மறுத்து மாலையம்மாள் மனது நோக செய்ய அவனுக்கு விருப்பம் இல்லை. எனவே கைகளை சுத்தி செய்து கொண்டு சாப்பிட்டான். மாலையம்மாள் நெடுங்கானுடைய தலைமகள். நிறம் கருப்புமில்லை சிவப்புமில்லை, மாந்துளிர் நிறம். கண்களில் ஒரு அலாதியான சோபை. இளமை முறுக்கோடு மான் போல துள்ளி ஓடி வேலைகளையெல்லாம் செய்வாள். மாலையம்மாளை தவிர மற்றவர்கள் சற்று தூரத்திலே வேலை செய்து கொண்டு நின்றார்கள். இன்னும் 1 வாரம் அல்லது 10 நாளுக்கு அங்கே வேலை இருக்கிறது என்றும் அப்புறம்தான் ஊருக்கு வரப்போவதாகவும் சொன்னாள். பிச்சன் அவளிடம் விடை பெற்று கொண்டு திரும்பினான். பின்பு நெடுங்கான் முதலியோர் வேலை செய்து கொண்டு நின்ற இடத்திலும் போய் சற்று நேரம் பேசிவிட்டு ஊர் வந்து சேர்ந்தான். மாலையம்மாளை பார்த்தது முதல் பிச்சனுக்கு அவளை பற்றியே நினைப்பு. அப்போது அவன் கல்யாண பேச்சு நடந்து கொண்டு இருந்தது. மாலையம்மாளை இவ்வளவு நன்றாக இதுவரையிலும் அவன் பார்த்ததே கிடையாது. எனவே தன் தாயாரிடம் மட்டும் மாலையம்மாளை பற்றி சொன்னான். மாலையம்மாள் வந்தால் எவ்வளவு பெரிய சம்சாரி குடும்பத்தையும் சீராக நடத்திவிடுவாள் என்று தனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் வெளியிட்டான். எனவே பிச்சனது பெற்றோர்களும் உறவினர்களும் நெடுங்கான் குடும்பத்தார் தோப்பு வேலையிலிருந்து திரும்பி வந்ததும் பெண் கேட்க சென்றார்கள். நெடுங்கானுக்கு உள்ளூர இந்த குடும்பத்திலே சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அதை வெளிப்படையாகவே சொல்லி உடனே ஒப்புக்கொண்டும் விட்டான். பிச்சனுக்கு இந்த செய்தி தெரிந்தது முதல் அடக்க முடியாத சந்தோஷம். இன்னொரு விதத்திலும் அவனுக்கு குதூகலம். உள்ளூரிலேயே பெண் கிடைத்து விட்டதினால் வேலை ஜோலிகளை போட்டுவிட்டு அசலூரில் உள்ள மாமனார் வீட்டுக்கு போக வேண்டாம் அல்லவா? ஆனால் 1 வாரம் கழித்து பிச்சன் குடும்பத்தார் தங்களுக்குள்
கிசுமுசுவென்று ஏதோ பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். கடைசியில் அது பிச்சன் காதுகளிலும் வந்து விழுந்தது. அதாவது மாலையம்மாளுக்கும் அதே ஊரில் உள்ள மயிலாண்டான் என்பவனுக்கும் சிநேகிதம் உண்டு என்று. பிச்சன் மனம் சங்கடம் அடைந்தது. மாலையம்மாள் அப்படிப்பட்டவளா? ரொம்பவுமே நல்ல பெண்ணாக நடந்து கொண்டாளே. ஒருவேளை இது வீண் புரளியோ என்றெல்லாம் மனம் கலங்கினான். அந்த அவதூறு அப்படியே மங்கி மறைந்து விட வேண்டும் என்று தெய்வத்தை வேண்டிக் கொண்டான். ஆனால் நாளுக்கு நாள் அது வலுத்தது. மயிலாண்டான் ஒரு ஷோக்குக்கார பயல். வெள்ளை வேட்டி பண்டாரமாக திரிபவன். வயல் வேலை என்றால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஊரில் கொஞ்ச நாள் கடை கண்ணி வைத்திருந்தான். அப்புறம் புடவை வியாபாரம் என்று சொல்லி ஊர் ஊராக திரிந்தான். ஆனால் கெட்டிக்காரன். ஒன்று அவனை பற்றி சொல்ல வேண்டும். யாருடனும் வம்புக்கு போகவே மாட்டான். யார் கண்டது? மாலையம்மாள் தன் மனதை அவனுக்கு பறிகொடுத்தும் கூட இருக்கலாம். பிச்சன் குடும்பத்தார் நெடுங்கானிடம் போய் இதை பற்றி பேச்சு கொடுத்து பார்த்தார்கள். அவன் இது வீண் பழி என்றும் ஊர் சொல்லுவதை அவர்கள் நம்பி கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டான். எனவே பிச்சன் குடும்பத்தார் கல்யாண ஏற்பாடுகள் செய்ய ஆரம்பித்தார்கள். மயிலாண்டான் ஊரை விட்டே போய்விட்டதாக பேச்சு பிறந்தது. பின்பு அது வாஸ்தவம் என்றும் தெரிய வந்தது. பிச்சன் பெருமூச்சு விட்டான். வந்த அவதூறு பேச்சில் ஏதாவது உண்மை இருந்தாலும் கூட அதை மறந்துவிட அவன் தீர்மானித்திருந்தான். ஆகவே மறுவாரம் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள். பிச்சன் 14 மைல் தள்ளி உள்ள ஒரு ஊருக்கு ஜவுளி எடுத்து வர போனான். ஜவுளி எடுத்துக்கொண்டு திரும்பி அதிகாலையில் 4 மணிக்கு வந்து சேரும் ரயிலில் இறங்கி ஊரை நோக்கி வந்து கொண்டு இருந்தான். நல்ல இருட்டு. ஸ்டேஷனுக்கு அருகிலேயே ஒரு உருவம் அவனிடம் நெருங்கி வந்து, மேற்கே போகும் வண்டி வர நேரமாகிவிட்டதா என்று கேட்டது. வேறு யாரும் இல்லை, மாலையம்மாள் தான் அது. பிச்சன் உடனே தெரிந்து கொண்டான். திடுக்கென்றது அவனுக்கு. அப்போதுதான் கொஞ்சம் முன்னால் அவனை தாண்டி ஒரு ஆண் உருவம் போனது ஞாபகத்துக்கு வந்தது. மாலையம்மா, இந்த நேரத்தில் இங்கே எப்படி வந்தாய் என்று பதட்டத்தோடு கேட்டான். மச்சான், நான் பாவி என்று சொல்லிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். அழாதே மாலையம்மா, ஒன்றுக்கும் கவலைப்படாதே. என்னிடம் ஒளிக்காமல் சொல்லு, என்னால் செய்ய முடிகிறதையெல்லாம் செய்கிறேன். இல்லை மச்சான், மயிலாண்டனை நான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருந்தேன். போன வருஷமே என்னை கட்டிக்கொள்ளுவதாக சொல்லியிருந்தான். அப்புறம் வியாபாரம் அது இது என்று ஊர் ஊராக போய்விட்டான். இப்போ நான் நான் என்றபோது அவள் குரல் தடுமாறியது. நான் குளறியது. வார்த்தைகள் சரியாக வெளிவரவில்லை. சும்மா சொல்லு, அழாத மாலையம்மா, சொல்லு என்று தைரியமூட்டினான் பிச்சன். நான் தாயாக போறேன். பிச்சன் இதை எதிர்பார்த்தான். மாலையம்மா, ஒன்றுக்கும் கவலைப்படாத. முன்ன போனது மயிலாண்டன் தானே? ஆமாம். சரி, இந்த சமாச்சாரத்தை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். நீ என்னை நம்பு. என்னமோ உங்கள் 2 பேருக்கும் முடி போட்டு இருக்கிறது. சரி, நீங்கள் எங்கே போக தீர்மானம் செஞ்சுருக்கீங்க? செம்மலை தேயிலை தோட்டத்துக்கு என்றாள். சரி போங்க. நீ ஊரில் ஏதாவது நடக்கும் என்று ஒன்றுக்கும் கவலைப்படாத போ என்று சொன்னான். சட்டென்று ஒரு யோசனை உதித்தது அவனுக்கு. இதுவரையிலும் தோளிலே சுமந்து கொண்டிருந்த ஜவுளி பொட்டலத்தை அவிழ்த்து அதில் மேலிருந்த பட்டுப்புடவை எடுத்து, இந்தா மாலையம்மா, இது உனக்கு என்று நான் ஆராய்ந்து பார்த்து எடுத்தது. அது உனக்கே இருக்கட்டும் என்று மன திருப்தியோடு அவளிடம் கொடுத்தான். அன்பானவர்களே, சண்முகவேல் அவர்கள் எழுதிய மெய்காதல் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.